ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டு போங்க. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு அந்த இன்ட்ரோலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு எங்கே போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி, நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து சிக்க திருப்பதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெம்பிளுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ரூரல் ஏரியா, லைக் வில்லேஜ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வில்லேஜ் தான், நிறைய வில்லேஜஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா 2 வீலரில் போகிறது நான் பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஏன்னா ரோடு எல்லாமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகிறது, நீங்கள் காரில் போனால் ரொம்ப லேட் ஆகும், ஆட்டோ இம்பாசிபிள். நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் விசிட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம். நீங்கள் 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சீனிக்காக நம்மளோட ஊர் சைடெலாம் இருந்தால், இப்போ நான் கிராமத்தில் இருந்தேன்னா, ஸோ எனக்கு ஊரில் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ 2 சைடும் நல்லா பச்சை பசேர்னு ஃபுல்லாக ஒரு விவசாய நிலமாக இருந்தது. ப்ளஸ் நிறைய மரம் இருந்தது ரோடு ஃபுல்லாக. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். லைக் இடையில கொஞ்சம் போகும்போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். லைக் எப்படின்னா, நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரும், அது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அது போகும்போது மட்டும்தான், வரும்போது இல்லை. நாங்கள் போகும்போது ஒரு பேக்கரியில் நின்று டீ சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக 2 பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு மெதுவாக வந்துட்டோம். இது எப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் 1 hour எடுக்கும் எங்களோட ஏரியாவிலேருந்து. நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாலே சிக்க திருப்பதின்னு வரும். சிக்க திருப்பதி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சின்ன திருப்பதி அப்படிங்கிறது. இந்த கோயில் எனக்கு நான் ஒயிட்ஃபீல்டில் இருக்கும்போது தெரியும். ஸோ இங்கே ஒரு 2-3 டைம் பழகி அதுக்கப்புறம் இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த கடை வீதி தான். அங்கேயே வெளியிலே நிறைய கடை இருக்கும். பட் என்ன, ஒரு தேங்காய் ஒரு பூக்கு ரொம்ப காசு வாங்குவாங்க. நீங்கள் பெட்டர் உங்கள் ஏரியாவிலேருந்தே பூவு இந்த காய் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் அதுதான் பண்ணவும் செய்வேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி போனதையும் வெளியிலே கால் கழுவுறதுக்கு இடம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் கோயிலெல்லாம் சுற்றிலும் நின்று அந்த கற்பகிரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் சுற்றிலும் நம்ம சுற்றி தான் கற்பகிரகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் போன அன்றைக்கி அதிகமாக கூட்டம் இல்லை. இந்த ஏகாதசி முக்கியமான டைம்லலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது இந்த கற்பகிரகத்தோட பின்னாடி சைடு. ஸோ இப்படியே மெதுவாக சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நான் போனது சண்டே மார்னிங் ஒரு 9 அந்த மாதிரி. இது வரைக்கும் தான் என்னால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, தப்பு இல்லையா? ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் கோயில் முடிச்சுட்டு வெளியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கடையாக இருக்கும், குட்டி குட்டி கடையாக இருக்கும். அங்கே நீங்கள் ஸ்நாக்ஸு, முக்கியமாக இந்த மாதிரி லட்டு, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள். அப்புறம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னா திரும்ப அகெயின் இதே மாதிரி சீனிக் ஒரே வியூவாக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இங்கே ரோட்டோரத்தில் நிறைய குட்டி குட்டி கடை போட்டிருப்பாங்க. இந்த மக்காச்சோளம், அப்புறம் நிறைய இந்த பயிறு இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கம்மியான காசில் இந்த சைடே வாங்கிட்டு வரலாம். அப்புறம் இந்த ஸ்பாட்டை நான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க சொன்னால், ஒரு கண்டினியூவஸாக ஒரு 5-6 ஆலமரம் இந்த இடத்துல இருந்தது. அதுக்கடியில் நல்லா குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி 20 ரூபாய் தான். நல்ல ஜூஸ் சூப்பராக இருந்தது, குடிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட பில்டிங்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பில்டிங்ஸ் கட்டுறாங்க நிலத்தை அழிச்சு. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெங்களூர் ரூரல் ஏரியா வரைக்கும் டெவலப் ஆகுது. இவ்வளோ தூரம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ளஸ் ஏன்னா விவசாய நிலம்லாம் போகுதில்ல, அதனால. ஸோ அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு மெதுவாக வர ஆரம்பிச்சிட்டோம். வரும்பொழுது அவ்வளோக்கா டிராஃபிக் இல்லை. அப்படியே எங்களுக்கு தேவையாக கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் அந்த சைடே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பர்சனலாக இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ஊர் சைடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் அதுக்காகவே இங்கே போவேன். நீங்களும் எப்போவாவது டைம் கிடைக்குது அப்படின்னா இங்கே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். தென் கடைசியாக இதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வரும்பொழுது இது ஒரு லேக்கை கிராஸ் பண்ணி வரும். நீங்கள் பார்க்குறது அந்த லேக் தான். ஸோ நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிற லேக் எந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த அவுட் சைடில் இருக்கிற லேக்ஸுக்கு இல்லை. ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் அதுக்கான அந்த ஒரு இதை கொடுக்கணும், கேர் கொடுக்கணும். ஸோ பட் ஆனால் அது ரொம்ப பெரிய லேக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எங்கே அப்படின்னா, நான் மறுபடியும் வே பேக் டு இந்திரா நகர். இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. 2 சைடும் அப்படியே கூண்டு மாதிரி ஃபுல்லாக
வந்து மரம் தான் இருக்கும். செம்ம குளு குளுன்னு இருக்கும். 2 சைடு இளநீ இருக்கும், கரும்பு ஜூஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இதை இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் என்ன அப்படின்னா என்னுடைய விளையாட்டுக்கள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பூ இருந்தது. வந்து நின்று அழகாக ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.